Dominicana kudupa, esa desa baya kudupa, di Demuti di Cabinetsa de Yohana meri kudupa, Santo Kumar Mala kudupa, India Raj kudupa, Nyanameli Salaman Sangar kudupa, Elizabeth Lee Major Dina kudupatina நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காக அமலா சுக பிரசவத்திற்காகவும் அருள் ஜோதி கென்னடி குழந்தை பாக்கியத்திற்காகவும் பாரத்ராஜ் அன்னை கார் ரீபெயிண்டிங் ஒரு கம்பெனி வளர்ச்சிக்காகவும் அம்ரோஸ் மேகலா உடல் ஆரோக்கியத்திற்காகவும் சசிகுமார் சசிகலா குடும்பம் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அலெக்சாண்டர் உடல் நலம் பெறவும் இத்திருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். மனித ஆத்மாக்களான செல்லம் ராயப்பன், பட்டி ராயப்பன், பெரிய அந்தோனி, பிரேம்குமார், ஜோசப், நிர்மலா, லூட்டு சுவாமி, பாலசுவாமி, சூசை மேரி, ஜோசப், மேரி, தேவதாஸ், ஃபாதர் ஜெயரத்னம், மாத்தம்மாள், சி மரிய சுந்தர்ராஜ், கீதா சாலமன், சி கெவின் ஜோசப், கேத்ரின் கவிதா ஜோசப், ஆனி வேதா, ஜே ரெஜினா ரீட்டா சாலமன், மேலும் உத்தரிக்க சில ஆன்மாக்கள், யாரும் நினைய ஆன்மாக்கள் மற்றும் ஞாபக குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காக. டோமினிக் சாலமன் சங்கீத ஈவாப்பா நன்றி திருப்பலியாகவும், ஆல்பர்ட் ஜெசிந்தா பெத்தானியா கேப்ரியல் நன்றி திருப்பலியாகவும், தினேஷ் குடும்பத்தார் மற்றும் திவ்யா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், வர்கீஸ் புஷ்பபாய் நன்றி திருப்பலியாகவும், முகிலன் அமரி சிங் சிறப்பரசி குழந்தை வர வேண்டியும், மனோஜ்குமார் நந்தினி குடும்ப கருத்துக்கள் மற்றும் கடை வியாபாரம் முன்னேற வேண்டியும், சோபியா மிராண்டா சுரேஷ்குமார் குழந்தை வரம் வேண்டியும், மைக்கேல் நித்யா அவர்கள் குடும்பத்திற்காகவும் மற்றும் கடை வியாபாரம் நன்றாக வரும்படியாகவும், பாட்டி தீபா குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். மரிய விட்டர் நன்றி கருத்துக்காகவும், ஈஜராஜ் அமரகோமேரி கருத்துக்காகவும், மிர்கா பிள்ளைகள் சிறப்பு கருத்துக்காகவும், ஞானி பிள்ளைய படிப்புக்காகவும், வில்லியம் பிரிட்டிஷ் மேரி குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்பத்தின் கருத்துக்காகவும் திருப்பலி ஒப்புகிறார்கள். கே சத்யா அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற இறைவனை வேண்டி திருப்பலி ஒப்புகிறார்கள். செல்வ வேளாங்கண்ணி நன்றி திருப்பலியாகவும், ரீட்டா ஜார்ஜ் நன்றி என்ற திருப்பலியாகவும், மெர்லி வெட்னா மேரி நன்றி என்ற திருப்பலியாகவும், மரிய கீதா குடும்ப நன்றி என்ற அருள்தாஸ் மரியம்மாள் நன்றி என்ற திருப்பலியை ஒப்புகிறார்கள். மனித ஆத்மாவுக்காக போஸ்கோ தாமஸ், இமானுவேல் ஜோசப் ஆண்மை ஏற்பாட்டுக்காகவும் திருப்பலியை ஒப்புகிறார்கள். கடவுளே, எனக்கு நீதியை வழங்க வேண்டும். இறை பற்றியும் பிறர்களோடு நான் வாழ்வதற்கான தருணம். அனைவருக்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும், தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மரணங்களை நாம் தகுந்தவாறு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவ கரைகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். உள்ளம் வருந்தி வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எங்களுக்காக இப்பொழுதும் பறந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இரக்கமாயிரும். கரங்களை குவித்துக் கொள்வோம். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை குற்றப்பொறிகளை எல்லாம் அழித்து நமக்கு நீதியை முழுமது விடுதலை வாழ்வை தந்தல் புரிவாராக. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் இவ்வுலகத்தில் அன்பு செய்து வாழ்வதற்காய் தம்மையே உம்மிடம் கையெழுத்தார். சாவுக்கு கையெழுத்து அவர் உமது உதவியால் அதே அறிவினால் நாங்கள் உலகிற்கு முன்னேறி செல்ல அருள் புரிகிறார். உம்மோடும் தூயாவின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை இறைச்சி மன்றாடுகின்றோம். வாசகம். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைக்க மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து விடுவதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கையை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீய செயல்களை நான் மன்னித்துக் கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைக்க மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை தப்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்தகுரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படியோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடி அவரை போற்றுங்கள். ஏனெனில் எந்தது செயல் தலைமை புரிந்துள்ளார். ஆவி கண்மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 உள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரரான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலை அவரிடம் காலடிகளை துடைத்தார். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரர்கள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் சகோதரன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளை மாற்றி விளங்கவே இவன் நோயிற்றுள்ளான், இதனால் மாணவ மகனும் மாற்றி வருவான் என்றான். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிட்டிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தாம் சீடர் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரவி, இப்போதுதானே யூதர்கள் உண்மையில் கல்லறிய உயர்ந்தார்கள், மீண்டும் அங்கு ஒக்குகிறா என்று கேட்டார்கள். இயேசு மறுபடியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடரை விடுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது, ஆனால் இரவில் நடப்பவர் இடரை விழுந்தார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பர் லாசர் தூங்குகிறார், நாம் அனைவரும் எழுப்புவதற்காக போவோம் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினார், நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தை அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். அவரிடம் போவோம் வாருங்கள் என்று திதம் என்னும் தோமா தம் உடற்சியரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. இன்றைக்கு நச்சினுடைய கடைசி வார்த்தை என்னது? நடிக்கிறோம் கேட்கலையே. நாமும் செல்வோம் அப்படின்னு யார் சொல்றா? நீங்களா சொல்றீங்களா? புதும் என்று சொல்லப்படுகிற சொல்லலாம். அவரு இயேசுவின் சிலராக எந்த மன்னருக்கு, நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய மலை மாவட்டத்திற்கு, நம்முடைய பங்கிற்கு, நம்முடைய பகுதிக்கு வந்த முதல் இயேசுனுடைய சீடராக இருக்கிறார்.
அந்த திதம் என்ற நோயால் தான் இயேசுடைய உடலில் பட்ட காயங்களில் விரலையும் கரங்களையும் விட்டானுடைய நம்ப மாட்டேன் என்று சொன்னவராக இருந்தவர். ஆனால் நம்பிக்கை அற்றதனால் சொல்லாமல் அவர் இயேசு மீது நீங்களும் நானும் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். நாமும் செல்வோம் இயேசுவோடு சாவோம் என்ற செய்தியை சொல்லுகிற இந்த வேளையில இயேசுனுடைய பாடுகளின் பாரத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் துவங்க இருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். இன்று காலையிலிருந்து நாம் பயணித்த இந்த 14 நிலைகள், ஒவ்வொரு நிலையிலும் ஒரு சில ஆலயங்களை நாம் சந்தித்தோம். முதல் எந்த ஆலயத்துக்கு போனோம்? இன்னைக்கு முதல் எந்த ஆலயத்துக்கு போனோம்? கேட்கல. முதல் அருளாளர்களுக்கு தான் வந்தீங்க. விரிவாக்கத்துக்கு வரலையா? பாதியில் வந்தீங்களா? முதல் செம்மன்புரி அருளாளருடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் முதல் ஆலயம் ஆகுது. இரண்டாவது ஆலயம் தமிழக என்னது? 10ஆம் அழைக்கப்படுகின்றவர். அவர்தான் நற்கருணைக்கெல்லாம். இன்னைக்கு நம்ம திருப்பணி ஒப்புக் கொடுக்கவே இந்த திருப்பணிக்கெல்லாம் ஆதி நிலையாக இருந்தவர். நம்முடைய பங்குல நற்கருணை பேழை இருக்கிறதா? இந்த பேழையை எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார். எனவே திடீர் நற்கருணை பேழைகளில் வைத்து நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் தங்களோடு உடன் பயணிக்க பேழைகளை அமைத்தார்கள். அந்த பேழையில் கடவுள் கொடுத்த மோசே வழியாக கொடுத்த 10 கட்டளைகளையும் ஆளனுடைய கோலையும் மன்னா என்று அழைக்கப்பட்ட உணவையும் அங்கு வைத்தார்கள். அதை பேழையை வைத்து தங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் பேழை அவர்களோடு இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கடவுளுடைய உண்மையான பிரசனத்தை கண்டார்கள். இன்னைக்கு நாம உண்மையான பிரசனத்தை விட்டு சபைகளுக்கு செல்கின்றோம். என்ன சபைகளுக்கு? ரோமன் கத்தோலிக்கர் அல்லாத சபைகளுக்கு செல்கின்றோம். ஏன்னா அங்க நம்மள காலையிலிருந்து ராத்திரி வரையும் அப்படியே உங்களை ஆடா செய்யாம 4 பொறுப்பாளர்கள் வைத்து எட்டுக் கொண்டிருப்பதற்காக அல்ல, மாறாக நாம் உண்மையான தேவனுடைய பிரசனத்தில் வாழ்வதற்காக 10ஆம் பயஸ் அவர்கள் இந்த நற்கருணை நாம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும், ஒவ்வொரு திருப்பலிலும் அர்த்தம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருப்பலியில பங்கேற்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம எங்கெல்லாம் வெளியே பார்த்துட்டு இருந்தோம், யாருக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், யாருக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நற்கருணையை இந்த அளவுக்கு நாம அவமதித்து இருக்கிறோம் பார்ப்போம். கடவுள் ஆலயத்துல பயபக்தியோடு இருக்கிறோமா? எதுக்கு நம்முடைய காலணிகளை எல்லாம் வெளியே கலெக்டரில் வைக்கிறது என்று சொல்கிறார்கள்? எதுக்கு நம்முடைய கலவரங்களுக்கு அலைபேசிகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்ய சொல்றாங்க? நமக்கு பலவிதமான எண்ணம் அலைகளில் நாம துளைந்து விடாமல் இருப்பதற்காக ஆண்டவருடைய டைரக்ட் கனெக்ஷன்ல நாம திருப்பலியில ஒன்றித்தவன் ஜெயிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். அடுத்த அழைத்து போன நம்ம நிறைய மட்டுமா காது கொஞ்சம் பேர் 7ஆம் வாக்கம் இறை இறக்கு ஆலயத்துக்கு நாம் சென்றோம். அங்கு நாம் ஆலயத்திற்குள் சென்று நாம் ஆண்டவருடைய அன்பின் அற்புதமான இறை இறக்க படங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக நாம சுபித்தோம். அந்த ஆங்கில சிலை பாதை மேல போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. 8வது நிலை விடுறாங்க. அப்படிதான் நாம ஆலயத்துக்கு செல்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். அந்த படம் போலந்து தேசத்தில் இருக்கிற இறை இறக்க பசிலிக்காவிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு அழகான படம். அங்கிருந்தே கொண்டு வரப்பட்ட படம் அங்கு நடுநிலையாக பின்னாடி அமைக்கப்பட்டிருக்கிறது. பீடத்துக்கு பின்னாடி அது எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதிலிருந்து நாம வருகின்ற வழியில
அருளானந்தி ஆலயத்திற்கு வாசல் வழியாக நாம் வந்தோம்னா அங்க தியானம் நடந்துச்சு, அதெல்லாம் உள்ள போக முடியவில்லை. நாம் அப்படியே பயந்துடாம வந்திருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம், பல தியாக வேலைகளோடு நாம் ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் இன்னைக்கு நான் முழுமையா ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்பேன் என்று நான் பயணித்த இந்த பயண பாதை பலவிதமான நெருக்கடிகள் இருந்தது. பக்கத்துல நம்ம யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இடமில்லை. எனக்கு கொடுத்த சீட்டு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கிறது, எனக்கு கொடுத்த நேரம் பசியாகுது, அதனாலதான் வேணாம உணவருந்து விட்டு நாம் குறிப்பிட்டு பங்கேற்கிற வேளையில ஒவ்வொரு அசௌகரியத்தையும் தாண்டி வழியில் ஒருக்கிற வேளையில ஆண்டவரோடு ஒழுக்கமாய் எந்த அளவுக்கு நாம் விளையாடுகின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். இதோ ஈஸ்வருடைய நண்பர்கள் அழைக்கப்படுகின்ற லாசர், மரியா, மார்த்தா 3 பேரும் இருக்கிறாங்க. 3 பேரும் செய்தி அனுப்புறாங்க, லாசர் ரொம்ப நோயிட்டு இருக்கிறார், வந்து பாருங்க சொல்லுவாங்க. சாவுக்காவது வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி நேரத்தையாவது. எனவே அழைக்கின்ற பொழுது என்ன பண்றாரு? பரவாயில்ல, அவன் நண்பன் நல்லா உலகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுகின்ற இயேசு போய் அங்கு அவரை உயிர்ப்பிப்பதற்காக செல்லுகிறார். இறந்தவரையும் உயிர்ப்பிற்கு செய்கின்ற வல்லமை ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல விஷயம் இழந்து போய் இருக்கிறது, பல நல்ல விஷயங்களை இழந்திருக்கின்றோம். இந்த திரு யாத்திரை நமக்கு பல நன்மையானதை உயிர்ப்பித்து கொடுக்க, வாழ வைக்க, நமக்கு திறன் கிடைக்க நினைப்போம். அதற்கு முக்கியமான வார்த்தை தூய தோமையாருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு மனதைரியத்தோடு ஆண்டவரை சிந்திக்க இருக்கின்றோம். பாருங்கள், நாமும் செல்வோம், அவரோடு இழப்போம் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் இருப்போமாக அனைவரும் இருப்போம். நம்பிக்கை நம்பிக்கையை சொல்லுவோம். தந்தை மகன் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே தூயாவி இறை மகனாய் மனிதரானார் கண்ணீர் மடியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் எழுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவேன். திருநாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய
அன்பின் இறைவா, தனது ஒரே மகன் ஈசாக்கை பலியிட இறைவன் கேட்டபோது தயங்காத ஒப்புக்கொண்ட ஆபிரகாமை போன்று திரு அவை ஆட்சி புரியும் தலைவர்கள் உமது கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்து தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி இறை பணிக்காக தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை திறந்து உலகிய நாட்டங்களில் இழக்கவும் பிறருக்காக தங்களை கரைத்துக் கொண்டு ஒளித்தரும் விளக்குகளாக துணிந்து உன் வழியில் இறை மக்களை வழித்திடும் வரமருள ஆண்டவரை உண்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, என் சார்பாக எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதிர்க்கும் அல்லாதவர்களாக உண்மையை பற்றி கொண்டு எங்கள் வாழ்வால் வாக்கால் செயல்களால் பறைசாற்றி உம்மை அறியாத மக்களுக்கும் உம்மை தேடி வந்து உம் மீது பற்று கொள்ளும் வகையில் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வு சான்று பகரும் வாழ்வாகிற ஆண்டவரை உண்மை மன்றாடுகின்றோம். உமது தோற்ற மாற்றத்தின் வழியாக உமது இறை தன்மையை வெளிப்படுத்திய அன்பு இயேசுவே, இத்தவக்காலத்தில் நாங்கள் பழைய பாவ நிலைகளை விட்டுவிட்டு உள்ளார்ந்த மனமாற்றம் பெற்றவர்களாக எங்கள் ஜப அரை செயல்களை வழியாக முது தரிசனத்தை பெற்று உம்மடனேயே தங்கி வாழ்விலும் வரமல்ல ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, முது தோற்ற மாற்றத்தின் போது நீ தந்தையாம் கடவுளால் என் அன்பார்ந்த மைந்தர் என்று அழைக்கும் பேர் பெற்றது போல நாங்கள் உன் வாழ்வில் அனைத்து துன்ப துயரங்கள் இழப்புகளை உன் திருவுள்ளம் என ஏற்று எப்போது உன்னை விட்டு விலகாது உம்மால் நாங்கள் நீயே என் அன்பார்ந்த மகன் என்று அழைக்கும் பேர் பெற்றவராக விலகிடும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை உண்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சொல்லிப்போம். இன்றைய நாள் அந்த திருப்பயணத்தில் நாம் பலவிதமான ஜெபக்கருத்துகளோடு வந்திருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு அன்றாட்டுகள், தேவைகள், விண்ணப்பங்கள், இந்த வக்காலத்தில் எடுக்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகள், ஒருத்த முயற்சிகள், ஒரு சந்தை போசனம் மற்றும் ஒவ்வொரு நாளும் உடைய தியாகத்துக்கு வெளிப்பாடாக காணிக்கையாக முன்னிலையில் போற ஒவ்வொரு பொருத்த முயற்சிகள், ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி பருப்பு, ஒரு கைப்பிடி எண்ணெய், இதையெல்லாம் சேகரித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக வருகின்ற நாட்களில் நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு தியாகம் அடைந்த செயல்கள் அனைத்தையும் வெளிப்படைவாக ஆசீர்வதிக்க கொண்டாடுவோம். மேலும் நம்முடைய பிள்ளைகள் நாட்டு தேர்வுகளை எழுதுகின்ற இத்தருணத்தில் அவர்களுடைய எதிர்காலத்தை வல்லமையாய் வழிநடத்துகின்றோம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காய் கொண்டாடுவோம். இது வருகின்ற ஒரே மாதத்தில், இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் களத்தில் நாம் அனைவரும் இறங்க இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் போடுகிற அந்த வாக்கு சரியான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற வாக்காக அமைகிற நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாக்குகளை சரியானவருக்கு செலுத்துவதற்கான அருளையும் ஆண்டவரிடம் கேட்போம். இல்லத்தில் நோயுற்றவர்கள், மருத்துவமனையில் நோயுற்றவர்கள், இன்றைய நாளில் பயணமாகின்றவர்களுக்காக கொண்டாடுவோம். அருள்மிகு வாழ்வு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவனே, உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேர் பெற்றவரே, இறைவா மாந்தரன் உலகமான வளர்மான எழுகின்ற கவலைகளுக்கு உள்ளாக இருப்பதை நீ அறிந்தவனாக இருக்கிறேன். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவருடைய மன்றாட்டுக்களை ஏற்றலாம். இவையாகும் எங்கள் ஆண்டவரும் பருவமான இயேசு கிறிஸ்து வழியாக முயற்சி கொண்டாடுகின்றோம். அமர்வோம். இளைஞர்களிருந்து ஒருத்தரும் குழந்தைகளிருந்து ஒருத்தரும் முன்னாடி வாங்க. அவங்க 2 பேரும் உண்டியில் காணிக்கை எடுக்கிறார்கள். இளைஞர்களிருந்து ஒருவரும் மறைக்கிலிருந்து ஒருத்தரும் முன்னாடி வாங்க. உண்டியில் காணிக்கை அவர்கள் எடுக்கிறார்கள்.
வரும் தரும் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயங்கமோ நான் ஆடிய பூவென்ற வருத்தமோ மனம் தரும் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயங்கமோ நான் ஆடிய பூவென்ற வருத்தமோ வசந்தம் வருந்தால் காற்றிலும் வாழ்வில் வாழ்வழியில் ஊற்றிலும் உயிரில் வசந்தம் வருந்தால் காற்றிலும் வாழ்வில் வாழ்வழியில் ஊற்றிலும் உயிரில் செல்வங்கள் வருந்தாலே வாழ்வே செல்வங்கள் வருந்தாலே வாழ்வே இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன் மனம் தரும் மலரே மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயங்கமோ நான் ஆடிய பூவென்ற வருத்தமோ முயற்சிகளை என்னுடைய பொழுதுமானபடி எல்லாம் அதையாக இவனுக்கு எட்டுதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எல்லாம் வல்ல தந்தையே, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையினால் நீர் நிரப்பியுள்ள போது அடியார்களாக இவர்களுக்கு செவி சாய்த்தலும் இப்பள்ளியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்தியும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைச்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் விவிடத்தில் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது வழியாகவே தகுதி மீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் வெளியான மனிதனாக அவர் தம் நண்பர் ஆசிரியருக்காக கண்ணீர் விட்டு அழுது, இதோ என்று உள்ள கடவுளில் அவர் லாசரை கல்லிலிருந்து உயிர்த்தெழ செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய வருடங்களில் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு செல்கிறார். அவர் வழியாக மாண்புக்குரிய உண்மை வானத்து அணிகள் அனைவரும் வழி வழியாக உண்மை புகழ் பாடுகின்றோம். ஒருத்தரும் எக்காலம் மக்களிக்கின்றோம். அவர்களோடு எங்கள் பொருளை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையோடு உண்மை இறைஞ்சி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: வாழ்ந்தவரையே மெய்யாகவே தூயவராக இருக்கிறேன். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சுமந்தேன். ஆகவே இந்த தூயாவை பொழுது இக்காணிக்கைகளையும் இக்குழுவிற்கு நமது அன்பு பிள்ளைகளையும் படுத்தப்படுத்த வேண்டும் என்ற மயக்காவியுடன் நன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பணித்தவாறே தூயபடி ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முதல் நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை கேட்டு தாம் சிலர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள்.
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்த்துகிற அப்பத்தின் மீட்பளிக்கின்ற இக்கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியபுரிய தகுந்தவர்கள் என்னை நடமை அழைத்திருக்கிறதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திருரத்தத்திலும் அவர்களுடைய எங்கள் அனைவரையும் உமது அன்பில் தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை விடமும் வரவேற்கிறோம். நண்பேன் தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையாக அனைவரோடும் உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செல்கிறார். மேலும் உயிர்த்திலும் நோக்கோடு விரும்புகிற எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்தலும் உமது திருமுகளையும் ஏற்றல்புரியும் எங்கள் அனைவரின் இறக்கமாயிரும் கடவுளின் கண் இத்தாயம் மாற்றமிக்க ஆரோக்கிய அன்னை யோசேப்பு புனித திருத்துதர்கள் மறை சாட்சியர்கள் தூய தோமையா தூய பிரான்சிஸ் சவேரியா செல்வன் தூய அருளானந்தர் இவ்வுலகில் நமக்கு முதலாய் வாழ்வதை அனைத்து புனிதரோடு நான்கு நிலைவாழ்வு நம்மளும் தகுதி பெற்று உம் திருமகனான இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வர வருடமாய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் பழந்த இறைவனாகி தந்தையை தூயாவிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் இயந்திரத்து உமக்குரியதே. நம்முடைய கரங்களை உயர்த்தி இறைவன் கற்றுக் கொடுத்த தூய ஜெபத்தை இணைந்து சொல்வோமாக. ஆண்டவரே தீமை அனைத்தும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கற்றுக்கொள்ள தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். ஒரு அன்பிற்கு உதவியாக நாங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து ஏற்படும் விடுதலை பெற்ற மக்களா யாதொரு கல்லமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேருந்ததற்காகவும் எமிப்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தவரை எங்களுடைய பாவங்களை விளவினங்களை சுயநலங்களை ஆவாராமல் இத்திரு அமைதியுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை கொடுப்பது ஒற்றுமை சமாதானத்தின் தந்திரத்தில் ஒழுங்குபடுகிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும்
எங்களுடைய திருப்பமும் தரணிக்கு உள்ளாகாதபடி நம்முடைய அன்பின் பரிவிலக்கத்தினால் எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் கொடுக்கிறோம். இவரே மகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்மை சாவில் இருந்தும் சாபத்தின் விடியில் இருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் உண்மையிலேயே பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை காத்து முடிவில்லாமல் அளிப்பதாக. அன்புக்குரியவர்களை இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை தகுந்த உள்ளத்தோடு தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பிற மதத்தவர்கள் சபையினர்கள் இருந்திருந்தால் இருந்த இடத்தில் அமர்ந்து அன்னையுடையாளர்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நற்கருணை நாவில் வழங்கப்படும். சரியான பதிலை சொல்லி பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இறைவனை இறைவனை படியேறி என்னை வந்தே வியந்துண்டே உன்னிடத்தில் நானுமே சரணடைந்தே இறைவனை வாழவிருந்து தந்தார் இதயங்கள் பகிர்ந்திட எழுந்து வந்தார் எங்கள் நாவில் தினம் வந்திடவா எங்கள் நெஞ்சில் என்றும் தங்கிடவா உங்கள் அன்பில் தினம் வளர்ந்திடுவே உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே மலராது மலர்ந்து வந்தே மலரிலே பூசை செய்தேன் பூசை செய்தேன் பூசை செய்தேன் இறைவனை வாழ விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் வீணில் அருள் எண்ணில் பொழிந்திடுவார் கண்ணின் மணி என காத்திடுவார் அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவே என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவே தினம் தினமா வருகின்றே விருந்தினில் மகிழ்கின்றே தினம் தினமா வருகின்றே விருந்தினில் மகிழ்கின்றே மலரோடு மகிழ்ந்து வந்தே மனதிலே பூசை செய்தேன் பூசை செய்தேன் பூசை செய்தேன் இறைவனை வாழ விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன் இறைவனை வாழ விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள்
சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலைநிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலைநிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயர் போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலை தந்திட பலியான உணவு. இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலை தந்திட பலியான உணவு. இன்று வாழ்வு வந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலைநிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலைநிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயர் போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்துகள் உண்ணவாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை நீ அருள்
அறிவிப்புகள். இங்கிருந்து நாம திருப்பதி முடிந்தவுடன் உடனே பேருக்கு செல்கின்றோம். அங்கிருந்து முஞ்சல் மாதா ஆலயத்துக்கு சென்று அங்கு செவித்து விட்டு பேரிடத்து விட்டு நம்ம செல்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைய நாள் திருநிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திய இந்த பங்கில் உள்ள அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திரு யாத்திரையை ஒருங்கிணைத்து ஒவ்வொருவரையும் மனமார்ந்து பாராட்டுகின்றோம். அவர்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய கருவழி மூலம் அவர்களை சிறப்பித்து அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வில்லிவாக்கம் சமத்துவ அருளாளர் ஆலயத்தில் திருப்பலிகள் 3 இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:45 மணி தமிழில், 9 மணி ஆங்கிலம், மாலை 6 மணிக்கு தமிழில். இந்த 3 குசிக்கு சேர்த்து பார்த்தாலும் உடல் வரமாட்டாங்க. இங்கே பல சபைகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம்னா ஆலயத்தை உட்கார்ந்து பார்த்தா கையும் காலம் நடக்கிறாங்க. இங்கேயோ வெளியே பார்த்துருக்காங்க. ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தில் இருப்பதை போல இருக்க வேண்டும். முதல் அடுத்ததாக வில்லிவாக்கம் அருளான ஆலயத்தில் ஒரு வாரத்தில் 12 திருப்பலிகள். வெள்ளிக்கிழமையில நண்பர்கள் 2:12 மணிக்கு நோன்பு திருப்பலி, அருளானந்த நாள் அன்னைக்கு 12 மணி சிறப்பு திருப்பலி. இந்த திருப்பலிகள் நம்முடைய பங்குல வில்லிவாக்கம் அருளான ஆலயத்தில் நடைபெறுகிறது. நாளை வழக்கம் போல் அருளானந்த ஆலயத்தில் திருப்பலி இருக்காது. 11 மணிக்கு சென்ட் ஜோசப் ஆனசி மெட்ரிகுலேஷன் பள்ளி கான்வென்ட்ல சிறப்பு திருவிழா திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அன்று யோசேப்பின் நாள். தவக்காலத்தின் மத்தியிலும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு புனித நாள். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் விரிவாக பிரதான ஆலயத்தில் சிறப்பு திருவிழா திருப்பலி இருக்கும். புதன்கிழமை மாலை திருச்சிறை பாதை தொடர்ந்து திருப்பலி. வியாழக்கிழமை காலை வழக்கம் போல் 6:15 மணிக்கு திருப்பலி. வெள்ளிக்கிழமை நண்பர்கள் 12 மணிக்கு நோன்பு திருப்பலி. மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை. அதை தொடர்ந்து
மாலை வழிபாட்டை பங்கில் உள்ள தோமையா நம்பிய குடும்பங்கள் விடுசத்தை சபையினர் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். இது வருகின்ற ஞாயிறு குருத்து ஞாயிறு தவக்காலத்தினுடைய இறுதி புனிதவாதத்தை துவங்குகின்றோம். காலை 6:45 மணிக்கு கான்வென்ட்லிருந்து சென்ட் ஜோசப் சென்ட்ரிபியூஷன் பள்ளி வளாகத்திலிருந்து நாம் கொடுத்தொழி பவனியாக பயணிக்கின்றோம். வரவழையில் சேர்ந்துக்கலாம், இந்த வீடு கோயில் பக்கலாம் அப்படி என்பதை நாம் மனதிலிருந்து அறிந்து விடுவோம். 6:45 மணிக்கு அந்த வழிபாடு துவங்குகிற கான்வென்ட்லிருந்து அவர்களும் பயணிக்கோடு கேட்டுக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 3 திருப்பலிகள் நம்முடைய பங்கு ஆலயத்தில் இருக்கிறது. பவனியாக 6:45 மணிக்கு, 9:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், தமிழில் மாலை 6 மணிக்கு 3 திருப்பலிகள் இருக்கிறது. எனவே பங்கில் உள்ளவர்கள் இந்த புனித வாரத்தில் நேரத்தோடு இன்னைக்கு 7 மணிக்கு கிளம்பலாம் சொன்னாங்க. ஆனா 7:30 தான் பஸ்ஸை முக்கி கிளம்புற மாதிரி இருந்துச்சு. நம்ம நேரத்தோட இந்த நாட்களாவது பங்கேற்போடு அழைக்கின்றோம். எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உங்களிடம் விரும்புகின்ற இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்புகளாக என்றும் வாழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக முயற்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இன்றைய திருயாத்திரையில் சிறப்பு ஆசிரியர் பெற்றுக் கொள்ள சொல்கின்றோம். ஆண்டவரை உமது இரக்கத்தின் கொடைகளை எதிர்பார்க்கும் உமது மக்களுக்கு ஆசிரியை வழங்கிறாக. உமது தூண்டுதலால் நாங்கள் விரும்புவதை உமது வல்லமையோடு செயல்பட அருள் புரிகிறாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இன்று நாம் மதியம் இந்த ஆலயத்துக்கு வந்தவுடன் நமக்கு வயிறார சமைத்து கொடுத்தது இந்த பங்கில் உள்ள பங்கு மக்கள். நான் பங்கு தந்தை இல்லை, பங்கு மக்கள் எல்லோரும் திருயாத்திரையாக வெளியூருக்கு சென்றிருக்கிறார்கள். பங்கு தந்தை இல்லை, பங்கில் அருட்சகோதரிகள் இல்லை, பங்கு மக்கள் இல்லை. அப்படித்தாலும் கொஞ்சம் பேரும் பொறுப்பாக இருந்து அவளை எல்லாம் வழிநடத்தினார்கள். இது நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நினைக்கிறேன். நம்முடைய விரிவாக பங்குள்ளது கிளம்பி வந்தாச்சு. அங்க 9 மணி பூசியை கேன்சல், 6 மணி பூசியை கேன்சல். ஏன்னா அதை யார் கோயில் திறப்பா, யார் கோயில போடுவா என்ற ஒரு நிலை இருக்கிறது. நான் பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட போர் அழைக்கின்றோம். சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. இறுதி பாடிவிட்டு நாம் செல்வோம். சேர்ந்து வந்தாம் எங்கள் நாடுகளே பெருமே இயேசுவே தயவே எங்களும் அருள்மயமே உங்கள் ஆசீர்வாதம் சேர்ந்து வந்தாம் எங்கள் நாடுகளே பெருமே இறைவனுக்கு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைவன் இறைவன் இருப்பதனால் நீங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைவன் இருப்பதனால் நீங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவே தயவே எங்கும் தெரிந்தெழும் அருள்மயமே